அங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லைவ் நான் போட்டிருக்கேன். இந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, அது எதனா கொஞ்சம் பண்ணி இந்த வியூஸை இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமான வியூஸ் போகிறதுக்கு எதனா வழிகாட்டுங்க. செக் பண்ணி பார்ப்போம். நானும் ஒரு மணி நேரம் லைவ் இருக்கேன். அப்படி நிஜமாவே எனக்கு வியூஸ் போதா, இல்லை இல்லை எல்லாம் ஃபேக் வியூஸாக போயிட்டுருக்கா அப்படின்ட்டு ஒரு பார்ப்போம். நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டேட்டஸில் வைக்க போதேன். பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன் லைவை. எனக்கு இந்த லைவ் பற்றி அவ்வளோவா தெரியல. ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். நான் இது வரைக்கும் லைவே போனதில்லை. இப்போ நான் எங்கள் கடையில் தான் உட்காந்துருக்கேன். நம்ம கடைன்னு வச்சுக்கலாம். நம்ம கடையில் தான் உட்காந்துருக்கேன். இதுதான் என்னோடய வேலை. காலையில் 8 மணி 7:30 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கடையில் தான் இருப்பேன். சரி பார்ப்போம் எத்தனை பேர் நம்ம லைவை வர்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்டர்நெட்லாம் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். பார்ப்போம். ஒரு ஜிபி 1.5 ஜிபி இருக்கும். சரி வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் 30 அதுக்குள்ளே நம்ம போயிட்டு எதனா வேலை இருந்தால் பார்க்குறேன். லைவ் எதனா இருக்காங்களான்னு பார்ப்போம். ஜீரோ இப்போதைக்குமே ஜீரோ தான். என்ன வேலை அதுக்கு நமக்கு நம்ம கடை நம்ம கடையில் என்னென்ன இருக்குன்னா நிறைய இருக்கு. லைனாக ஒன்று அப்படிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடை விசிட்டிங் கார்டு ஆரம்பிக்கலாமா? விசிட்டிங் கார்டில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு ஆப்போசிட்டாக தெரியுதுங்களா? படித்து காட்டுறேன். ஸ்ரீ அம்மன் பிளாஸ்டிக்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல்ஸ். என்னடா அது ஆல் கைண்ட் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்னு யாருன்னா கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட பேக்கிங் மெட்டீரியல்ஸ். இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இப்போ ஒரு பரோட்டா வாங்கினீங்க, ஒரு 2 பரோட்டா வாங்கினீங்க, பேக் பண்ணி தருவாங்க இல்லையா? இப்போ பேப்பர் வச்சு அது மேலே எதுனா இலை வச்சு பேக் பண்ணுவாங்க இல்லையா? நூல்கண்டு எல்லாம் போட்டு. நம்மக்கிட்ட பேப்பரும் இருக்கும், பேப்பர் இலையும் கிடைக்கும், நூல்கண்டும் கிடைக்கும். இது இல்லாமல் சாம்பார் பேக்கிங். இப்போ சாம்பார் பேக்கிங்லேயே ஒரு 3 டைப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. லைக் ஐயப்பன் சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐயப்பன் ஒரு கவர் இருக்குது, அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. அடுத்து பாலிசெப்னு ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் பிளாஸ்டிக் கிடையாது. இந்த 2 ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு இருக்குது, 000 ஒரு கவர் இருக்குது. ஒரு சிலர் அதுலேயுமே பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேக்கிங் சைடு நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா. இது இல்லாமல் ஏதோ ஆயிடுச்சு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு சிக்கன் ரைஸ் கடைக்கு போகிறீங்க. உங்களுக்கு பேக்கிங் எப்படி பண்ணி தருவாங்க? ஒரு கண்டெய்னரில் பேக்கிங் பண்ணி தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் லைக் இப்போ 450 ml கண்டெய்னர் இருக்குது, 750 ml கண்டெய்னர் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம சைடில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதுவுமே கண்டெய்னர் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ரைஸோ இல்லை வேறு எதனா ரைஸ் நூடுல்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது நம்மக்கிட்ட. இல்லை வேறு எதனா பேக்கிங்ஸ் ஐட்டம்ஸு டெய்லி யூசேஜ். இது இல்லாமல் பிளேட் ஷீட்ஸ் இருக்குது, பிளேட் கவர்னு சொல்லுவாங்க. லைக் நீங்கள் இப்போ எங்கன்னா தள்ளு வண்டியில் சாப்பிட போகிறீங்க, எங்கன்னா ஒரு ரோட் கடையில் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பிளேட் மேலே ஒரு ஷீட் ஒன்று போட்டு தருவாங்க இல்லையா? அந்த ஷீட்டுமே இருக்குது. இது இல்லாமல் ஜூஸ் டம்ளர் இருக்குது, தண்ணி டம்ளர் இருக்குது, டீ கப்ஸு எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. இதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது, 2 சைஸில் இருக்குது, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. இதுவுமே இல்லாமல் பேக்கரி சைடை நம்ம போனோம் அப்படின்னா கப்ஸ் வச்சு தருவாங்க இல்லையா? பிளேட்டு அது இருக்குது, கேக் வச்சு தர பிளேட் இருக்குது, பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, சின்ன சைஸ் டிஷ்யூ இருக்குது, பெரிய சைஸ் டிஷ்யூ இருக்குது. இது இல்லாமல் பாப்பர் இருக்குது. லைக் பாப்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா